ஆ என்ன அது? நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேங்க பாட்டி. கேக்குதா நல்லா உங்களுக்கு நான் பேசுறது? பேசுறது நல்லா கேக்குது. உனக்கு சூப்பர். பிள்ளைங்க எத்தனை பிள்ளை இருக்கு? சரி நீங்க அவங்க கேக்குறத சொல்லுங்க நீங்க. ஓகே சரி, பாட்டி, எல்லாரும் உங்க ட்ரெஸ் எல்லாம் கையில வச்சிருக்கீங்களா? நீ தைக்கிற ட்ரெஸ் எல்லாம்? ஓ சூப்பர். வச்சுக்கோ. ஒண்ணா ஆ ம். இது தலையில கட்டுறது. சூப்பர். கோபிகா ஸ்பாட்லைட் பண்ணிடுறியா அவங்கள? இது வாசப்படியில மாட்டுறது. சூப்பர் சூப்பர் பாட்டி. இது ஆ இன்னும் இருக்குது. பாரு, இன்னொன்னு இருக்கு. சரி. இது கவுனு. மந்திதா, அழகா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. இன்னொன்னு இருக்கு. இல்ல இது போதும். இதெல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்குது. நாங்க காட்டுறதுனா நாங்க காட்டுங்க. ம். இது ஒண்ணு. சூப்பர். எங்களுக்குலாம் ஒரு நாள் சொல்லி தரீங்களா எப்படி பண்றதுன்னு? எப்படி சொல்லி தர்றது? நீங்க பக்கத்துலயா இருக்கிற? ஆன்லைன்லயே அப்படியே சொல்லி கொடுங்க. ஆன்லைன்ல கிளாஸ் பண்ணலாம். என்னால சொல்லி தர முடியாதுமா. சொல்லி தர முடியாதா? சரி, ஒரு நாள் நேர்ல வந்து கத்துக்கிறோம் உங்ககிட்ட. அது எனக்கு எத்தனை ம். வயசு ஆகுது தெரியுமா? ஆ 87 முடிய போகுது. ஆ 87 முடிய போகுதுமா ஆகஸ்ட் வந்தா. ஓ சூப்பர் சூப்பர் பாட்டி. கொஞ்சம் உங்களை பத்தி சொல்றீங்களா எல்லாருக்கும்? நீங்க முதல்ல உங்க டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் பத்தி எல்லாம் சொல்லுங்க. எல்லாரும் உங்களை ஆமா, பார்க்கதான் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டீச்சர் டீச்சர் டீச்சரா வேலை பார்த்தமா. ட்ரைனிங் முடிச்சு தானே வேலை பார்த்தீங்க? வந்து கடலூர்ல படிச்சேன். ஓகே. ட்ரைனிங் ம் 2 வருஷம் படிச்சேன். அங்கேயே அவங்க கிறிஸ்டின் ஸ்கூல், அது கிறிஸ்டின் அந்த டீச்சர் ட்ரைனிங் படிச்ச இடம். அவங்களுக்கே என்ன ரொம்ப பிடிக்கும். ம் ஆனா எங்க வீட்டுல எனக்கு அலமேலுன்னு வச்சாங்க. அவங்க பெருமாள் கும்பிடுறவங்க, எங்க அம்மா அப்பாலாம் பெருமாள் கும்பிடுறவங்களா, அதனால அலமேலுன்னு வச்சாங்க. எங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அவங்க மாமியார் பேர் இருக்குன்னுட்டு ம் பாப்பா பாப்பான்னு கூப்பிட்டாங்க. அதே பேராயிடுச்சு. சூப்பர். ஓகே. எங்க அண்ணன் வச்சது குமுதா. அதெல்லாம் குமுதா. வரல, பாப்பா ம் தான். ஓகே. நீங்க சைன் போடுறது பாப்பான்னு தான் சைன் போடுவீங்களா? அம்மா அம்மா வச்சுட்டாங்கல்லம்மா, அது டீச்சர் ட்ரைனிங்லயே பாப்பான்னு தான் இருந்தது. அப்புறம் என்ன பண்றது? ஓகே. சரி சரி. ஓகே ஓகே. பாப்பான்னு சூப்பர். மாத்தல. எங்க அப்பா மாத்த வேண்டாம், பரவாயில்ல, அம்மா தானே கூப்பிடுறாங்க, ஆ இருக்கட்டும்னு கூப்பிட்டாங்க. ஓ சரி சரி. ஓகே ஓகே. எங்க அப்பா பாட்டி, பேரும் உங்களுக்கு எத்தனை வயசானாலும் நீங்க பாப்பாதான். இல்லம்மா, எங்க வீட்டுக்கார பேரும் எங்க அப்பா பேரும் ஒரே பேரு, ஓ சரி சரிங்க. தங்கராசு. தங்கராசு. ஓகே ஓகே. நீங்க சூப்பர். டீச்சர் படிக்கும்போது யார யார பார்த்தீங்க நீங்க? டீச்சர் ட்ரைனிங் தலைவர்கள் யார் யார் ஆ பார்த்தீங்க? அப்துல் கலாமை பார்த்தேன், காமராஜரை பார்த்தேன், ஆ இந்திரா காந்திய பார்த்தேன். ஆ இருக்காங்கல்ல, ஆ அவங்க வந்து வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கடலூர்ல படிக்கும்போது ஓகே. நான் அம்மா அம்மான்னு ஓடி போய் காலை தொட்டு கும்பிட்டுட்டேன். நாங்க அந்த டீச்சர் ட்ரைனிங்ல தலைமையா இருக்கிறவங்க கிறிஸ்டின் அவங்க. ஆனா ஓகே. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ம் ம் ஓகே பாட்டி. சூப்பர். வந்து ஆ பருத்தி காய் இப்படி இருக்குமா, சரி. எடுத்துட்டு வந்து ஆ இப்படி அதுல இருக்கிற இதெல்லாம் எடுத்து இப்படி ம் ஒரு இது மாதிரி இருக்கும், மரம் இது மாதிரி இருக்கும், ம் அதை ஓகே. அந்தாண்ட பஞ்சு வரும், இந்த பக்கம் கொட்டையெல்லாம் விழுந்துடும். ம் அதை ம் எடுத்து நூல் ஆ நூக்கணும். ஆ காந்திய முறைப்படி நடக்கிறது. அதுலயே இது மாதிரி நூல் நூத்து
ஒரு புடவை நெசிட்டேன் நான் கரியில ஐயோ அங்க சூ- கடலூர்லயே. சூப்பர் சூப்பர். எவ்வளவு அதான் நாள் ஆச்சு உங்களுக்கு அந்த புடவை பண்றதுக்கு? அதெல்லாம் ஒரு வாரம். ஒரு வாரம். நூக்கல் இந்த இது பருத்திக்கோட்டை கொல்லையில அங்க கொல்லை இருக்கும் அவங்களுக்கு. ஓகே. கடலூர்ல கொல்லை இருக்கும், போகணும் கொஞ்சம் ம் தூரம், ஒரு கிலோமீட்டர் நடந்து போகணும். ம் நடந்து போய் அதெல்லாம் ம் பறிச்சுட்டு வந்து ஆ. அதைதான் நாங்க இது பண்ணுவோம். ஓ சூப்பர் சூப்பர். அதுக்கு என்னோட படிக்கிற மற்ற பிள்ளைங்களுக்கெல்லாம் முன்னாடி நல்லா பேசுங்க, பின்னாடி பெரிய ஆளுதான் அப்படின்னு ஏதாவது திட்டிக்கிட்டே இருக்காங்க. என் காதுல விடும், நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். அப்புறம் அது ஒரு காலையில பேசும்போது, நான் பெரிய ஆ, ஆளு, நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் ஆ, அப்படின்னு எல்லாம் நினைக்கிறீங்க, நான் அப்படிலாம் கிடையாது, எனக்கு ம், எல்லாரையும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஆ. பேச. ஓ சரிம்மா, நல்லா சூப்பர் இருக்கு. சூப்பர். நீங்க சின்ன வயசுல நீங்க எப்படி என்னப்பா, இருந்தீங்க? நான் முகத்தை பார்க்கலான்னு பார்த்தேன். இல்ல உங்க முகம் தான் தெரியும். என் முகம் தான் தெரியுது. ஆமா. இப்போதைக்கு எல்லாரையும் நீங்க பாக்கணுமாங்க பாட்டி? என்னப்பா? நீங்க எல்லாரையும் பாக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, நினைக்க மாட்டேனா, வயசாகுது சரி இல்லம்மா. இருங்க அப்ப நான் எல்லாரையும் பாக்குற மாதிரி நான் இது பண்றேன். இப்ப எத்தனை நாள் என்ன இருக்க போறேனோ எனக்கு தெரியல. ம், ம் அதெல்லாம் நீங்க இன்னும் சூப்பரா ரொம்ப வருஷம் இருப்பீங்க. ம் அனிதாவும் அனிதாவோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க காலைல. ம். உங்க இது வரைக்கும் எவ்வளவு கோல நோட்டு போட்டு இருந்திருப்பீங்க? அதெல்லாம் தெரியாது எவ்வளோன்னு. 1000க்கு மேல போயிருக்கும்ல. யாருக்கெல்லாம் பிடிக்குதோ அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருவேன். ஓகே ஓகே. ஓ, பாட்டி இப்ப எல்லாரும் கூட தெரியுமா? இப்ப கூட ம். 4 நோட்டு 5 நோட்டு வச்சிருக்கேன். காட்டுறீங்களா உங்களோட ஒரு கோல நோட்டு? காட்டுறீங்களா? அவங்களுக்கு கோலம் போடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். சோ கோலம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க நோட்ல. ஃபில் ஆனோடனே ஒரு ஃபுல் நோட்டை யாராவது கிஃப்ட் பண்ணிடுவாங்க. அவங்கள பார்க்க வரவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க. நந்து இப்ப கேலரி வியூ தெரியுதா? தெரியுது தெரியுது. ஓ ஆண்டி நீங்களும் வந்திருக்கீங்களா? அவங்க அகதீஷ் அண்ணாவோட அம்மா. ம் பாட்டி கோலம் நோட் எடுத்துக்கிற போயிருக்காங்க. எடுத்துட்டு வந்து இது என் பொண்ணு பேரு பாரு. என் பொண்ணு பேரு இருக்கா? ஆமா, என்னன்னு இருக்கு? மலர்விழின்னு எழுதி இருக்கு. அதான் சின்ன மகன், இங்க அங்கதான் இருக்கிறேன். சரி சரி. இருக்கா? இது என்ன கோலம்? அது நம்ம 2 இது மட்டும் இது போட்டிருக்கேன் கலர்ல. ம், மீதி 4ம் அப்படியே இருக்கு. 6 வரும். ஈரு வாரம். ம். டெய்லி கோலம் போடுவீங்களா? டெய்லி நான் தாம்மா போடுறேன். இப்ப இங்க ஆ, ஓ வாசல்ல. சூப்பர். டிசைன் அழகா இருக்கு. அடுத்தது டெய்லி காலையில அவங்க வாசல் தெளிச்சு வெளியவும் போய் கோலம் போட்டுருவாங்க நேரமே எந்திரிச்சு வந்துட்டு. ஆமா, நான் தான் போடுவேன். விளக்கு கோலம். ம் சும்மா சின்ன சின்னதா காட்டுறேன், சுத்தி இருக்கு. சரி சரி. ஓ சூப்பர் சூப்பர். நல்லா இருக்கு. சுத்தி இருக்குமா, ம் நான் சின்னதா காட்டுறேன். மேல என்ன எழுதியிருக்கீங்க பாட்டி? எவ்வளவு புள்ளின்னு எழுதியிருக்கீங்களா? எழுதியிருக்கேன், எல்லாம் எழுதி வச்சிருக்கேன். ஓ சரி சரி. 13.7. ம்ஹும். 7. ஓ ஓகே. சூப்பர் சூப்பர். இதுவும் அந்த 13 புள்ளி தான். இதுவும் 13 புள்ளி தான். ஓ இதுவும் 13ஆ? சரி சரிங்க. ஓகே. 13.7. இது பாரு, நேர் புள்ளி. ம் 15.1ல நிறுத்துறது நேர் புள்ளி இந்த கோலம்.
ஓ சரி, ஓகே ஓகே. ம். பாட்டி உங்களுக்கு இந்த கோலம் கோலம்லாம் போடுறதெல்லாம் நீங்களாவே போடுவீங்களா இல்ல எதனாச்சும் இந்த டிசைன் எல்லாம் பார்த்து போடுவீங்களா? இதை பார்த்துட்டு அங்க போய் போடுவேன். இது எந்த இன்னைக்கு போட்டது எந்த கோலம், நாளைக்கு போடுறது எந்த கோலம், பொங்கலுக்கு ஓ பொங்கல் பானை இப்பெல்லாம் போட்டிருக்கீங்க. அதெல்லாம் வச்சு கும்பிடுறோம்ல, அதை வச்சிருக்கேன். சரி சரி. இது இல்ல பாரு, நோட்ல வரையும் போது நீங்களே அந்த டிசைன்லாம் யோசிச்சு வரைவீங்களா? புள்ளி வச்சு போட்டிருக்கேம்மா, புள்ளி வச்சு போட்டிருக்கேன். சரி, யார் சொல்லி சரி கொடுத்தது சரி. இந்த மாதிரி டிசைன்ல போடணும்னு சொல்லிட்டு? இல்ல நீங்களே போட்டுருவீங்களா? நானே போடுவேன். இப்ப மயில் புதுசா மயில் போடணும்னா நீங்களே மயிலாம் நானே போடுவேன். ஓ ஓகே, சூப்பர் சூப்பர். நீங்க போட்டதுலே பெரிய கோலம், இருக்கிறதுலே பெரிய கோலம் எவ்வளவு புள்ளி? சென்னையில் மழை, வெள்ளம், மக்கள் தவிப்பு, அப்படியே நியூஸ் பார்த்துட்டே இருந்தா முதல்வர் மு.க. ஸ்டாலின், அப்படியே நியூஸையும் எழுதி வச்சிருக்கீங்களா? அதுல எழுதிருக்கேன். சரி, நீங்க போட்டதுலே பெரிய கோலம் எவ்வளவு புள்ளி? அதெல்லாம் 27, 37, 47 இருக்கு. ம். அதெல்லாம் ஐயோ. அப்படி சித்தப்பா ம். 9 புள்ளி 10 புள்ளி கூட போடுங்கத்த அப்படிம்பாங்க. அப்போ இப்ப ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. இங்க சின்ன மருமகன் சரி சரிங்க. நம்ம ம். அருள் இருக்கால, ம். நான் அருள் தான் கூப்பிடுவேன். ஓ. அவனுக்கு அருள் செல்வன்னு வச்சாங்க எங்க வீட்டுக்காரவங்க, அதனால அருள் தான் கூப்பிடுவோம் நாங்க. ஓகே. அவனுக்கு அனோஷ்னு எல்லாம் சொல்லுவாங்க, அனோஷ்னு நான் சொல்ல மாட்டேன். ம் ம் சரி. அப்புறம் இது பாரு, இதுவும் அழகா இருக்கு. அதுலயே பெருசு இருக்கு. ஆ ஓகே ஓகே சூப்பர். எந்த வயசுல போட ஆரம்பிச்சீங்க கோலம்? 10 வயசுல இருந்தே போட ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுத்தது? சும்மா அப்படியே பார்ப்பேன், அதை பார்த்துட்டு அப்படியே நானே போட்டுடுவேன். சும்மா 1வது ம். 2வதுலாம் படிக்கும்போது ம். ஸ்கூலுக்கு போகும்போது வாசல்ல எல்லாரும் அவங்கவுங்க போடு ஏதாவது சும்மா போட்டிருப்பாங்க. நான் என்ன ஓகே. தப்பா போட்டிருக்கீங்க, புள்ளி தப்பா வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்பேன். ம். எப்படி தெரிஞ்சது, நீ சின்ன பொண்ணா இருக்கிற, நீ ஸ்கூலுக்கு போற, உனக்கு எப்படி தெரிஞ்சது? இதா பாருங்க, புள்ளி தப்பா இருக்கா இல்லையான்னு நீங்களே பாருங்க, ம். பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். பாருங்கம்மா பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். அவங்க பார்த்துட்டு ஐயோ எப்படிதான் கண்டுபிடிச்சியோ தெரியலையே, நான் அது கண்டுபிடிக்க கூடாதுன்னு அதுல இப்படி இப்படி போட்டிருப்பாங்க, பூ மாதிரி போட்டுருவாங்க. ம், ம். இது பாரு, இந்த பூ சூப்பரா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு இந்த கோலம். ம். இது பாரு, இது வேற. ம். இதுவும் சும்மா அதுல கலர் மாதிரி போட்டிருக்கேன், ஓகே. தெரியுதா? தெரியுதுங்க தெரியுது. அழகா இருக்கு. ஒண்ணு வச்சு பல இது போடலாம். இந்த பக்கம் இருக்கு பாரு. ஆமா ஆமா. அவங்க கோலம் போடாம இருக்கவே முடியாது. கோலம் பின்றது. அது ரெண்டும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? பின்றது எந்த வயசுல ஸ்டார்ட் பண்ணீங்க? அங்க சின்ன பிள்ளையில 2வது படிக்கும்போதே ம். டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க, இதை ம். இப்படி போடணும், இப்படி போடணும் அப்படின்னு கையை இப்படி இப்படி காட்டி சொல்லி கொடுப்பாங்க. ம். அதே மாதிரி நான் நூல் எடுத்து இப்படி உள்ள விட்டு இழுத்துடுவேன். என்னம்மா நான் கையால காட்டினேன், நீ நூலாலே காட்டிட்ட அப்படிம்பாங்க. ஓகே. அவங்க பேரு, டீச்சர் பேரு ம். விஜயா. விஜயா, விஜய் டீச்சர்னு சொல்லுவோம். ஓகே. இந்த கோலம் தான் காட்டினேன்ல. ம். ம். ஆமா ஆமா. ரொம்ப அழகா இருக்கு. உங்க யாராவதுக்கு பாட்டிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும்னா நீங்க கேட்கலாம். தேசிய கொடி பாரு. சுதந்திர தினத்தன்னைக்கு இந்த கோலமா? ஆமா, சித்தப்பாட்ட போய் தம்பி
கொஞ்சம் கேட்டு தருங்க தம்பி, இன்னைக்கு சுதந்திர தினம் கொடி கோலம் போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு கேட்டாங்க. ம். சரிங்க அத்தை அப்படின்னு போய் திறந்து விட்டாங்க. அப்புறம் போய் இந்த கோலத்தை ம். போட்டு வந்தோம். ஓ செம சூப்பர். இதை பாரு, இதை பாரு. இதுவும் அழகா இருக்கு டிசைன். புதுசு புதுசா இருக்கு ஒவ்வொரு டிசைனும். இது இதுவும் நல்லா இருக்கு பாட்டி. எல்லாமே சூப்பரா இருக்கு. இது வேற. ஓகே. இது வரைக்கும் எப்பயாவது கோலம் போடாம இருந்திருக்கீங்களா காலையில எந்திரிச்சு? இங்க எப்பயுமே கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா கூட மெதுவா எழுந்திரிச்சு போய் போட்டுருவோம். ஐயோ. இது பாரு, இன்னைக்கு இது போட்டிருக்கேன். ஏய் இது நல்லா இருக்கு. கிளியா? பறவை கோலம் பறவை பாரு. கோலம். ம் இது பாரு. அது கொஞ்சம் கலர் மாறி மாறி இருக்கு. கலரு சும்மா அப்படி இருக்கு. ம். இது சும்மா பென்சிலால சரி, எப்பயாவது என்னமோ போல இருந்ததுன்னா போடுவோம் அப்படி. ஓகே. இதே தனித்தனியா இருக்கு பாரு. ஆமா. நல்லா இருக்கு. இருக்கிற மாதிரியும் இருக்கு. சிக்கல் கோலம் நிறைய போடுவோமா? என்ன கோலங்க? சிக்கல் கோலம். இது ஓ. பாரு, இல்ல, இல்ல, திருப்பி காட்டுங்க. புள்ளி சிக்கல் புள்ளி கோலம் எப்படி வச்சு. வரும்? கோலம் பாரு. சிக்கல் ஓ கோலம்னா சரி சரி. இதுலயே இருக்கு பாரு சிக்கல் கோலம். டிசைனா ம். வராது. ஆனா அந்த வளைஞ்சு வளைஞ்சு வர்றது வரும். ஓகே ஓகே. சரி சரி. கீழே இது இருக்கு நல்லா பாரு. கவனமா போடணும்ல, இல்லைன்னா நமக்கு கணக்கு மிஸ் ஆயிரும். ஆமா, புள்ளி வச்சா அதுல கரெக்டா இருக்கணும். ம். பட்டர்ஃபிளை பாரு, பட்டர்ஃபிளை ஓ இருக்கா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. 4 மான் வர மாதிரி எல்லாம் போடுவோம்மா. ம். இது இருக்கா? ஆமா டபுள் சிக்கல். ஆமா. இன்னொரு சிக்கல் கோலம். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. உங்களுக்கு வேற என்ன பாட்டி ரொம்ப பிடிக்கும்? பின்றது பிடிக்கும், கோலம் போடுறது பிடிக்கும். இந்த டிசைனும் சூப்பரா இருக்கு. இது பாரு. ம். ம். இத போட்டுட்டு இத சுத்தி போடுறது. சரி, அவங்க ஓகே. நரிதா கேட்ட என்ன தெரியுதா? உங்களுக்கு பதில் சொல்றீங்களா? பின்றது இல்லாம பின்னுவேன், ம். கோலம் போடுவேன். வேற ஓகே. என்ன? அப்புறம் என்ன, சமைக்கிறதுக்கும் சமைப்பேன். எப்படி ஓ. என்னென்ன சமைக்கிறது என்ன அப்படின்லாம். அப்போ எங்க வீட்டுக்கு இவங்க ம். தாத்தா இருக்கும்போது, ம். இவங்க எல்லாம் சின்ன பையனா இருக்கும்போது நான் தான் எல்லாம் செஞ்சு அவங்களுக்கு பிடிச்சதே செஞ்சு கொடுப்பேன். ஐயோ இடியாப்பம் ஒரு சூப்பர். நாளைக்கு, இட்லி ம். ஒரு நாளைக்கு, தோசை ம். ஒரு நாளைக்கு, ம். அது மாதிரிலாம் செஞ்சு. அப்புறம் பருப்பு உருண்டை குழம்பு ஒரு நாளைக்கு, ம். இது மாதிரிலாம் ஏதாவது செஞ்சு கொடுப்பேன். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுப்பேன். ஓ கேப்பா, டெய்லி. இவன் தம்பி இருக்கால, ஆனந்த் பிரபாக, அவன் என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான். அவன் சொன்னதை செஞ்சு கொடுக்கணும். திருக்குறள் சொல்லனா வீட்டுல சாப்பாடு கிடையாது. அப்படித்தானே மாச்சு? ஆ? திருக்குறள் சொல்லனா சாப்பாடு கிடையாது இல்ல? ஆமா, அப்படி சொல்லுவேன். ஐயோ ஒரு ஐயோ. குரல் சொல்லு, அப்பதான் கொடுப்பேன். ஓ ஓகே. அப்படிதான் சொல்லுவேன். அந்த திருக்குறள் எப்படியாவது சொல்லிவிடு அப்படின்னு சொல்லுவேன். நான் தப்பா சொன்னா கோச்சிக்க கூடாது, கொடுக்கணும். முதல்ல கொடுத்துருக்க, அப்புறமா நான் சொல்றேன் திருக்குறள் அப்படிம்பா. இவன் உங்களுக்கு தம்பிதான், இவன் தம்பி சரி அப்படி சரி. என்ன உண்டுலன்னு பண்ணிடுவான். மச்சி, எடுத்து வைங்க, இடியப்பத்தை எடுத்து வைங்க அப்படிம்பா. தேங்காய் பாலை எடுத்து வைங்க அப்படிம்பா. அப்படி சொல்லுவாங்களா? சூப்பர். பால், இடியாப்பம், இது 2 தான் பிடிக்கும். ஓகே ஓகே. சூப்பர் நான் தான் சூப்பர். பேசம்மா. ம். இந்த பாரு, பாட்டி மீன் நீங்க மீன் 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 அந்த காலத்துல படிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களோட வயசுல வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கெல்லாம் பொண்ணுங்களை அனுப்புறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்த காலம் இல்ல? நீங்க ரொம்ப போராடி படிச்சீங்களா இல்ல உங்களை ரொம்ப சுலபமாவே இல்ல இல்ல, உங்களுடைய வீட்டுல எல்லா வேலையும் தண்ணி போய் அது 1 கிலோமீட்டர் போய் தண்ணி எடுத்துட்டு வரணும், குடிக்கிற தண்ணி எடுத்துட்டு வரணும்.
ம். ம். ஏரியில குளிப்போம். ஏரின்னா தெரியுமா? தெரியுங்க. தெரியும். ம். அதுல போய் குளிச்சுட்டு எங்க பாவாடை, சட்டை எல்லாம் அலசி சோப்பு போட்டு அலசி புழிஞ்சு எடுத்துட்டு வந்து வீட்ல காய வச்சுட்டு, ம். எங்க அப்பா எங்க அப்பா சட்டை, எங்க ம். அம்மா புடவை எல்லாம் எடுத்துட்டு வந்து காய வச்சுருவோம். காய ஓகே. வச்சு போனதும் ம். அவங்க பழையது எடுத்து வச்சிருப்பாங்க. ம். பழையது தெரியுதா? பழைய பழைய சாப்பாடா? சாப்பாடு. பழைய சோறுமா. நேத்திக்கு சமைச்சத தண்ணி ஊத்தி வச்சு அடுத்த நாள் குடுக்கறது தான் பழையது. ஓ! ஓகே, ஓகே. அது மாரி அத குடுப்பாங்க. அத சரி. ஒரு ம். டப்பாவுல போட்டு குடுங்க அப்படின்னு ம். சொல்லுவேன். டப்பாவுல போட்டு சரி. குடுங்கம்பேன். ம். ஓகே. ஏன் ம். இப்படியே தின்னா என்னம்மா? அப்படின்னு ம். கேட்பாங்க. இல்ல நீங்க அத குடுங்கன்னு சொல்லுவேன். ஓகே. அது போம்போது அங்க நாங்க போறப்பயே ஒருத்தவங்க உட்கார்ந்துருப்பாங்க வயசானவங்க. ம். அவங்களுக்கு புழிஞ்சு அப்படி அந்த அவங்க தட்டுல போடுவேன். அந்த குழம்பு ம். வச்சு அத கொஞ்சம் ஊத்துவேன். ம். தாயி, நீ ம். நல்லா இருக்கணும் தாயி இப்படின்னு சொல்லும் அது. அந்த அம்மா. எங்க சூப்பர், சூப்பர். டீச்சரு ம். இதே இதே அவங்க பேரு இதயம். இருதயமா? அது அவங்க பேரு இதயம்னு வர மாரி வரும். அவங்க நல்லா எனக்கு ரொம்ப அந்த உதவி செய்யறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஓகே, ஓகே. சூப்பர். ஆனா, ம். அப்புறம் அக்கு வரைக்கும் ம். சுவர்ல ஆனா வரிசை 20 வார்த்தை. ம். ஆவணாவுல 20, 30 வார்த்தை இருக்கும். இப்படி ம். வரிசையா சுவர்ல எழுதியிருக்கும். ம். அதெல்லாம் நீ சொல்லிக் குடுப்பா, நீ ம். சொல்லிக் குடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பல்லாம் குமுதான்னு தான் சொல்லுவாங்க. அவங்க ம். குமுதான்னு சொல்லுவாங்க. ஓகே. பேர்லாம் அ அவங்களே தப்பா எழுதிட்டாங்க. குமுதாங்கிறதுக்கு பதிலா பாப்பான்னு எழுதிட்டாங்க. கூப்பிடுற மாரியே. அதான் ஓ! பாப்பா தான். இப்ப எல்லாம் சி பாப்பா. அவ்வளவுதான். சி இனிஷியலா உங்களோட? எங்க அப்பா பேரு சின்னசாமி. ஓகே, ஓகே. ஆமா, ஆமா சொன்னீங்க. அதனால சி சின்னசாமி. ஓகே, ஓகே. சூப்பர். அப்புறம் அடுத்த கோலம் காட்டுறேன் இரு. ம். பாரு. விளக்கு. ஆ. இருக்கா? ஆ இருக்கு, இருக்கு. சூப்பரா இருக்கு. சிக்கல் கோலம்லாம் வரிசையா இருக்கு பாரு இந்த பக்கம். ஆமா, நெறைய போட்டிருக்கீங்க. ம். இதெல்லாம் நெறைய போட்டிருக்கேன். இரு ம். பாரேன். விளக்கு தான் இங்க இன்னொரு தடவை போட்டிருக்கேன் இங்க. விளக்கு. ஒரு ஆமா, கோலம் ஆமா. மட்டும் போட இருக்காங்க உங்களுக்கு? ஒரு நாளே போட்டுருவோம். இதா பாரு. ஒரு நாள்ல ஒரு கோலம் ஃபுல்லா முடிச்சிருவீங்களா? ஆ. 100 பக்கம் இருக்கும். பாரும்மா. ஆ நல்ல பெரிய, பெரிய கோலமா போட்டிருக்கீங்க. நல்லா இருக்கு. 19 புள்ளி ம். 10 நிறுத்துறது. அதெல்லாம் ஓகே. எழுதி வச்சிருக்கம்மா. ஓ! இதுல ம். 21 புள்ளி 11ல நிறுத்துறது. ம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. உங்களுக்கு சின்ன வயசுலயே உங்களுக்கு பிடிச்ச ஞாபகங்கள் ஏதாவது எங்ககிட்ட சொல்றீங்களா? அதெல்லாம் இருக்கு விடுமா. ஆ, இதோ பாரு. மயில் அது அவங்க கேட்டதுக்கு ஆச்சு. அவங்க என்ன கேட்டாங்க? நீ என்ன சின்ன வயசுல என்ன கேட்ட? உங்களுக்கு பிடிச்ச ஞாபகங்கள் ஏதாவது எங்க கூட ஷேர் பண்றீங்களான்னு கேட்டேன். மறக்க எனக்கு முடியாத அனுபவம் உங்களுக்கு. நீங்க இன்ன வரைக்கும் அத நெனச்சாலே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படிங்கிற மாரி ஏதாவது எங்களுக்கு சொல்றீங்களா? ஏன் எங்க அப்பா தறி அ. நெய்வாங்க. சரி. நான் என்ன செய்வேன், அப்பாவுக்கு தார் சுத்தி குடுப்பேன். ம். அப்புறம் அவங்க எழுந்திருச்சு அந்த பக்கம் போனதும், நான் போய் இப்படி மெதுவா இப்படி செஞ்சு தறி அ. அத நெசிக்கிட்டே இருப்பேன். அ. அவங்க தூரத்துல நின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ம். "எப்படிப்பா எல்லாம் கத்துக்கிட்ட?" அவங்களும் எங்க அப்பாவும் வாடி போடின்னு சொல்ல மாட்டாங்க. சரி. "எப்படிப்பா கத்துக்கிட்ட?" ம். அப்படி கேட்டாங்க. ம். அப்ப நான் டீச்சர் ட்ரெய்னிங் போகல. ம்ஹ்ம். ஆ 5வது, 4வது, 5வது என்னமோ படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ. ம். ம்.
அவங்க சூப்பர். இது பண்ற மாதிரி இப்படி இப்படி செய்யறேன். என் தங்கச்சி என்ன பண்ணும், ம். என்னக்கா இப்படி செய்றீங்க, ம். நான் செய்யறேன் பாரு அப்படின்னு வந்து அப்படி சுத்துறது ஒடியாந்து கீழே விழுந்துரும் அதுக்கு. எப்படி உங்களுக்கு விழுல, எனக்கு விழுந்துருச்சு, நீ தான் இப்படி தள்ளி விட்டியே அப்படின்னு கேட்டேன். இது ஒரு மயில் மயில். சரி அம்மா சரி. ம். சூப்பர், சூப்பர். நெக்ஸ்ட் நோட்டு. இதுல எல்லாம் இந்த இதுல எல்லாம் மயில் எல்லாம் போட்டிருக்கேன். அதுல மயில் இதுல போட்டிருக்கேன் மயில் எல்லாம். அப்படியே ம். ரெக்கை கீழே இருக்கிற மாதிரி அதெல்லாம் அதுல போட்டிருக்கேன். அதுல தெரியல, சும்மா ம். கொஞ்சம் தான் தெரியுது, கொஞ்சம் தானே தெரியுது. இந்த பக்கம் மயில் இருக்கு பாரு, ஆமா, மயில் ஆமா. மயில் இருக்கா? இருக்கு, இருக்கு, இருக்கு. தெரியுது, தெரியுது. அழகா இருக்கு. ஆமா, இன்னும் முடிக்கல. ம். அது இல்லம்மா, அதுல உள்ள எல்லாம் நிறைய இந்த ஒரு ஒரு இடத்துல மட்டும் போட்டிருக்கேன், மீதி எல்லாம் 2 இடத்துல போட்டிருக்கேன், 2 மயில் போட்டிருக்கேன், மீதி ம். 4 மயில் போடல. ஓகே, ஓகே. சிக்கல் கோலம் பாரு, ஸ்டார் மாதிரியே போட்டிருக்கேன். ஆமா, ஆமா. இப்பயும் போடுவோம்மா இங்க, ம். இந்த சூப்பர், வாரத்துல சூப்பர். போடுவான் போய். சரி, சரி. டெய்லி ஆமா, போட்டுருவீங்க. ம். டெய்லி போய் அங்க ம். வேப்ப மரம் இருக்கு, சரி. அது நிறைய இலை நிறைய கிடக்கும். ம். அந்த சின்ன மரமா எடுத்துட்டு கூட்டுவேன்னா, தென்னம்பழக்க மத்தால கூட்டி அது ம். 5 முறம் குப்பை இருக்கும், அதெல்லாம் கொண்டு ம். அந்த பக்கம் கொட்டிடுவேன். ஓகே. என் மருமகன் என்ன பண்ணுவாரு, என் சின்ன மகளோட வீட்டுக்காரர், சரி. அவரு சில சமயம் எல்லாத்தையும் கொளுத்திடுவாரு. இப்ப ம். இன்னும் நிறைய சேரட்டும் ம். சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால சரி. கொண்டு கொட்டிடுவேன், அந்த இடத்துல கொட்டிடுவேன். ஓ. வெங்காயம் உரிக்கிறது, பூண்டு உரிக்கிறது, அந்த பூண்டு தோல், வெங்காயத்தோல் இதெல்லாம் ம். அங்க கொட்டிடுவேன். ஓ. இந்த சரி, பூண்டெல்லாம் சரி. மீதி எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன்ல, அதெல்லாம் எடுத்து ம். அதுல போட்டு ஒரு பையில போட்டிருப்பேன். அதையும் ம். கொண்டு ஓகே, ஓகே. சூப்பர். உங்களுக்கு எப்பயாவது போர் அடிச்சிருக்கா? நான் ஏதாவது நினைச்சா தானேம்மா, அதெல்லாம் நினைக்க மாட்டேம்மா. அம்மா சூப்பர். ம். போர் அடிக்குதுன்னு இப்ப என் சின்ன மக வீட்டுல இருக்கிறேன். நான் சரி. இப்ப எங்க இருக்கணும் சொல்லு? மக வீட்டுல இங்க. இருக்குமா, ம். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட வீட்டுல இருக்கணுமா, நான் பிறந்த வீட்டுல இருக்கணுமா சொல்லு? நீ எங்க எங்க இருக்கிற? வேணாலும் இருக்கலாம். எங்க எப்படி வேணாலும் இருக்கலாம். நீ ஆ. எங்க இருக்கிற? நானும் மாத்தி மாத்தி எல்லார் வீட்லயும் இருப்பேன். நான் எங்க அம்மா வீட்லயும் இருப்பேன். பார்த்து இருக்கிய. ஓ, ஆ. இப்பயும் நீ இருக்கிற இடம் எது? நான் நீ எங்க வீட் ஹஸ்பண்ட் கூட தான் இருப்பேன் நான் எப்பவுமே. ஆ ம். கட்டினவங்க கூட தானே இருக்கணும். ம். இல்ல, அதனாலதான் வந்து என் என் பேரன் வீட்டுல இருந்தோம் கொஞ்ச நாள், நானு எங்க வீட்டுக்காரர் எல்லாம் போய் இருந்தோம். சரி. இது அருள் இருக்கிறனால அருள் தான் நாங்க கூப்பிடுவோம், அருட்செல்வன்னு தான் நாங்க சொல்லுவோம். ம். அவன் பேரு அனோஷ்னு வச்சிருக்காங்க. ம். சொல்லுங்க. ம். அங்க அதனால ம். கொஞ்ச நாள் இருந்தோம். என் ம். பொண்ணு ம். அப்ப எழில் அரிசி இருந்தது, அது சரி. வேலைக்கு போச்சு. ம். நானு என் வீட்டுக்காரரு, ம். என் பேரன் 2 பேரும் பேரன். சரி. அந்த பேரன் இல்லம்மா, ம். ம். போயிட்டான். ஆனந்த் பிரபாகரன் பேரு, அவன் போய் சேர்ந்துட்டான். ம். ம். என் பொண்ணும் போயிடுச்சு. ம். எனக்கு இவ்வளவு வயசு நான் உட்கார்ந்துருக்கேன், என் பொண்ணு வாடுற வயசுல போய் சேர்ந்துருச்சு. ம். ம். அது பேரனையும் பார்க்கல, பேத்தியும் பார்க்கல, ஒருத்தரையும் பார்க்கல, அது போய் சேர்ந்துருச்சு. ஆக்சிடென்ட்ல இறந்துருச்சுமா என் பொண்ணு. ம். ம். ஆஸ்பத்திரியில சேர்த்திருந்தாங்க, மூச்சு விட முடியாம இருந்து அப்படியே அப்படியே நின்றுடுச்சுமா. ம். திருச்சியில தான். ம். ம். இதெல்லாம் ஏன் நீ கேட்டுக்கிட்டு? நீ நல்லா இருந்தீன்னா போதும். அத்தாம்மா
சரிங்கம்மா அதெல்லாம் சரி. நினைச்சா இந்த பாரு கண்ணுலயே ம் தண்ணி வேணாம் வேணாம். ம் ம். என் கண்ணு இந்த கண்ணை எடுத்தாச்சுமா, அந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த கண்ணை ம். எடுத்தாச்சு. இந்த கண்ணுல லென்ஸ் வச்சிருக்கு. இங்க சரி. ஆமா அதெல்லாம் வேண்டாம். ஓகே. திருச்சியில அதெல்லாம் நினைக்காம நீ ஜாலியா இருப்பீங்களா? ம் அதெல்லாம் இப்ப மருந்து ம். போட்டுக்கிட்டுல இருக்கிறேன். அவர்கிட்ட காட்டிக்கிட்டு ஏஜி ஹாஸ்பிட்டல்ல காட்டிக்கிட்டு இருக்கேன். என் என் பேரன் சின்ன மகளோட பையன் சரி பெரிய சரி. பையன் அழைச்சிட்டு போறான். சின்ன மகன் அழைச்சிட்டு போயிட்டு அவன் இப்ப லண்டன்ல இருக்கிறான். இப்ப இவனும் இப்ப அங்க வந்துருவான், அமெரிக்கா வந்துருவான். அவ்வளவுதான். நான் ம் மட்டும்தான் இங்க சாப்பிடுற நேரத்துக்கு கீழே போவேன். இது மாடியில நான் இந்த ம் இதெல்லாம் பார்க்க மாட்டேன். இந்த டிவி இங்க ஒரு டிவி இருக்கு, அங்க ஒரு டிவி. அத வந்து போட்டுட்டு போயிடுவான். ம் சின்ன மகளோட மகன் இனியன். ம் அவன் வந்து முதல்ல ம் அவன் போடுவான். நான் போட மாட்டேன். அவனே போட்டுட்டு குளிச்சுட்டு போயிடுவான். இங்க பாத்ரூம் இருக்கு குளிக்கிறதுக்கு. வெந்நீர் போடலாம், எல்லாம் குளிக்கலாம். அதனால வந்து குளிச்சுட்டு, ம். "நீங்க குளிங்க அம்மச்சி" அப்படின்னு சொல்லிட்டு டிவி போட்டுட்டு போயிடுவோம். "சவுண்டு குறைச்சலா வைப்பா" அப்படின்னு சொல்லுவேன். அவங்க போன பிறகு நானு குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் புடவையெல்லாம் அப்புறம் காய வச்சுக்கலான்னு போய் கீழ போய் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து தான் டிவி பார்த்துக்கிட்டே கோலம் போடுவேன், ம். பின்னுவேன். எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருப்போம். இதெல்லாம் பின்னுவேம்மா. ஓகே ஓகே. சூப்பர். ஓகே. சூப்பர்மா புரியுதா? சூப்பர். உனக்கு அ. எத்தனை பிள்ளைங்க இருக்கு? என்னங்க? உனக்கு எத்தனை பிள்ளைங்க? எனக்கு பிள்ளைங்க இல்ல. ஆ. ம். இனிமே தான். இப்ப எத்தனை வயசு உனக்கு? எனக்கு 30 வயசு ஆகுது. கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? எனக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆச்சு. 2 நம்ம வருஷம். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நம்ம இப்ப எல்லாரும் ஏம்மா? இருக்காங்க. உங்ககிட்ட உங்கள பார்க்க வந்திருக்காங்க. கேட்கறேன்னா, அதுல அர்த்தம் இருக்குமா? ஆச்சு சரி இப்ப சரி கேளுங்க. அ. நீங்க நாங்க வந்துட்டு அ எங்களுக்கு நெறைய பேர் வந்திருக்காங்க இன்னைக்கு உங்கள மீட் பண்றதுக்கு. அவங்கலாம் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்பாங்க. நம்ம 2 பேரும் தனியா பேசிக்கலாம். சரியா? அவங்க ஏதாவது கேட்கணுமா? ஆ. அவங்க கேட்பாங்க உங்ககிட்ட. சரி, சரி. பாட்டி அ. நீங்க எல்லாரையும் பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல, எல்லாம் வீடியோ ஆன்ல தான் வச்சிருக்காங்க. தெரியுமா? எனக்கு தெரியுது. தெரியுதாங்க. பாருங்க ஆ, சசின்னு ஒரு அக்கா வந்திருக்காங்க. நாங்க எல்லாம் வீடியோ ஆன்ல வச்சிருக்கோம் பாருங்க. நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல. நான் கிட்டக வந்தாதான் பார்க்க முடியும். ஆ. ஆ. அது இந்த கண்ணு மட்டும் தானம்மா தெரியுது. இந்த அதான் கண்ணு அதான். தெரியுது. அதனால ம். கிட்ட வந்தாதான் பார்க்க முடியும். இந்த கண்ணுக்கே மருந்து போட்டுக்கிட்டு இருக்கேம்மா. நான் டீச்சரா இருந்து என்ன செய்யறது? ம். எல்லாம் அவ்வளவுதான். அதனால அம்மா கண்ணுக்கு ம். நிறைய வேலை கொடுக்காதீங்க. சரி என்ன மாதிரி சரி. என்ன மாதிரி ஆயிடாதீங்க. சரி. அவங்க நேரம் கம்ப்யூட்டர் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆமாம்மா, ஆமாப்பா. நான் வந்து கண்ணுக்கு நிறைய வேலை கொடுத்துட்டேன். அதனாலதான் எனக்கு கண்ணே போச்சு இப்ப. அதான் ம். அதான். அவங்க கண்ணுக்கெல்லாம் யோகா எக்ஸசைஸ் பண்ணிக்குவாங்க. நீங்க என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, உட்காந்துருங்க, இல்ல படுத்துங்க. ஓகே. எனக்கு கோலம் போட்டுக்கிட்டு பின்னிக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இல்ல இல்ல பாட்டி இனியா, நீங்க டீச்சரா இருந்தப்போ எப்படி எல்லாத்தையும் அடிப்பீங்களா? திட்டுவீங்களா பசங்களை எல்லாம்? எப்படிப்பட்ட டீச்சர்? பசங்களெல்லாம் நான் ஐயோ அடிக்கவே மாட்டேன். நல்லாசிரியர் விருதே வாங்கணுமா திருச்சியில. நல்ல தம்பின்னு ஒரு கல்வி அமைச்சர் இருந்தாரு. சரி. அவர் கையால நான் வாங்கினேன் நல்லாசிரியர் விருது. அது ம். தெரியுமா உங்களுக்கு? ஓ. ஒரு காலேஜ்ல கொடுத்தாங்க. ஆ. அவங்க எங்க தாத்தா எங்க வீட்டுக்காரங்க என்ன பண்ணாங்க, போய் நன்றி சொல்லுமா, போய் கொஞ்சம் 2 வார்த்தை பேசிட்டு வாப்பா, போப்பா போப்பாங்கிறாங்க. ஆ. இல்ல நீ இருந்தாதான் நான் போவேன்னு. அங்க நான் தனியா நான் போக மாட்டேன்ட்டேன். அப்புறம் என் பின்னாடியே வந்து அவங்களும் நின்னாங்க. ஆ. அது மாதிரி அடிப்பீங்களா அடிக்க மாட்டீங்களா நீங்க? அடிக்க எப்படி மாட்டேன். பாடுவீங்க? பிள்ளைங்கள அடிக்க மாட்டேன். காலையில போனதும் கொஞ்சம் ஒரு டப்பாவுல பழையது எடுத்துட்டு போவேன். ம். இன்னொரு ம். டப்பாவுல குழம்பு, இன்னொரு ம். டப்பாவுல ரசம், ம். இன்னொரு டப்பாவுல சுடுசோறு. இப்படி எடுத்துட்டு போய் அதுல பாடம் நடத்துவோம்மா. ஓ. ம்.
இது கடவுள் வணக்கம்லாம் முடிஞ்சதும் முதல்ல காலையில கடவுள் வணக்கம் செய்யணும்ல, ம். பிள்ளைங்க பாடணும்லம்மா. ஆமா. எல்லாம் எல்லா கிளாஸும் வரிசையா நிப்பாங்க. நிக்க வச்சு எல்லாம் பாடிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க கிளாஸ்க்கு வந்து நிப்பாங்க. நானும் நின்னுட்டே இருப்பேன். ம். அக்கா அக்கான்னு தான் கூப்பிடுவாங்க. அக்கா அக்கான்னு கூப்பிடுவாங்க. ஓ! அப்ப வேலைக்கு வந்த புதுசு. ம். அதனால அக்கா அக்கான்னு தான் கூப்பிடுவாங்க. உடையார்பாளையம்னு ஒரு ஊர் உங்களுக்கு தெரியாது. அந்த ஊர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ம். இல்ல எங்களுக்கு கேள்விப்பட்டதில்ல. அதான் நீங்க அது ஜமீன் ஊரு. ஜமீன்தார் இருந்த ஊரு. ம். அதுல அம்மா சிவன் கோயில் கோபுரம் அவ்வளவு அழகா இருக்கும். ம். உயரமா இருக்கும். அப்புறம் பெருமா கோயிலும் இருக்கும். ம். இந்த பக்கம் குளம் இருக்கும். ம். சுத்தி படி இருக்கும். அதுலயே நீச்சல் அடிச்சுட்டு குளிப்போம்மா நாங்க. ஓ! சூப்பர். அப்ப உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? தெரியுமா? ஆனா சூப்பர். இப்ப அதெல்லாம் நினைக்கிறது இல்ல. சொல்றேன் உங்ககிட்ட ஞாபகம் வந்தது சொல்லிட்டேன். சரி, சரி. அந்த ஊர்ல இருக்க எல்லாரும் உங்கள்ட்ட படிச்சவங்களா? ஆ. அது அங்க அந்த ஊருக்கு போயிட்டாலே எல்லாம் தறி முதலியார் தனியா தறி நெய்றவங்க, இந்த முடியெல்லாம் கட் பண்றவங்க இருக்காங்கல்ல, ம். அப்புறம் வயல்ல உழுறவங்க எல்லாரும் இருப்பாங்க. எல்லாரும் அக்கா 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 அக்கான்னு வந்துருவாங்க போயிட்டாக்க. சரி. ஊர்ல எல்லாரும் வந்துருவாங்க. இந்த இங்க கரூர் கிட்ட ஒரு ஊரு இருக்குமா, ஓகே. மாயனூர்னு ஒரு ஊரு இருக்கு. ஆ. அங்கேயும் வேலை பார்த்தேன். அப்புறம் அரியலூர் கிட்ட ஒரு திருமானூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் மருதூர்னு ஒரு ஊரு. அது அங்க இருக்கு. அரியலூர் மாவட்டம். ம். அங்க கிழக்க இருக்கு. நான் எங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கு. ஜெயங்கொண்டம். ஓகே. அந்த ஓகே. மருதூர்ல வேலை பார்த்துட்டு ஸ்கூ ம். ப ப ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சு கிளம்புப்பான்னு எங்க வீட்டுக்காரங்க சொன்னாங்க. ம். அப்ப என் பையன் என் பெரிய பையன் சின்ன குழந்தை. 6 மாச குழந்தை. அவன விட்டுட்டு அவன் அங்க கத்துனான்னா என்ன செய்யும்? நனைஞ்சிடும். ம். புரியுதா? ம். ம். அதுக்கு நான் இப்போ ஸ்கூலுக்கு வந்ததும் ஒருத்தர் சொன்னாரு. ஒரு ஆசிரியர், தலைமை ஆசிரியர். ம். "அம்மா, ஈர புடவைய கட்டிட்டு இருக்க. ம். வேற புடவை கட்டிட்டு வந்தாயன்னா?" அப்படின்னு கேட்டாரு. ம். அப்ப போட்டதுதான் இது மாரி. ஓ! அப்ப போட்டதுதாம்மா இது மாரி. சரி, சரி. இப்படியே போட்டுக்கிட்டு வருவேன். ம். ஓகே, ஓகே. சூப்பர். அது பால் கட்டிக்கிட்டு, பால் வந்து இந்த மேல எல்லாம் வந்துருச்சு. ம். ம். அதனால தான் அப்படி ஈரமா போயிடுச்சு. அதெல்லாம் எப்படி அவங்ககிட்ட சொல்ல முடியுமா? ம். 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 அதுல இருந்து இப்படியே போட்டுக்கிட்டு தான் இருக்கு. இன்னும் அந்த பழக்கம். இப்ப எனக்கு சரி, 87 சரி. வயசு எப்படியே போகுது. 88. ம். சூப்பர், சூப்பர். ஏம்மா என்ன சின்ன மகா கூட கேக்குது. ஏம்மா இப்படியே போட்டிருக்கீங்கன்னு நானு கேக்குது. ஆ. அது ஓகே. வந்துட்டேன். நான் இதெல்லாம் சொல்லல அதுகிட்ட. சரி, சரி. சரிப்பா. இன்னைக்கு அம்மா இப்ப வந்து இன்னைக்கு வந்து நெறைய பேரு அவங்க அம்மா, குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து வந்திருக்காங்க. கொஞ்சம் பேர், நெறைய பேர் இல்ல, கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஆ, ஆ இப்போ அதனால நாங்க வந்து ஒரு சில கேள்விகள் மாரி கேட்கப் போறோம். உங்களோட பேரன் இருக்காங்களா உங்க கூட? இருக்காங்க. இருக்காங்களா? சரி, இருக்காங்க. ஓகே. ம். பெரிய பேரன் அவர்கிட்ட இருந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் மத்தவங்க கிட்டயும் கேட்கலாம். ம். இப்போ கேள்வி கேட்க போறீங்களா? என்ன கேள்வி ஆமா. கேட்க அவருகிட்ட நாங்க என்ன கேட்க போறோம், உங்ககிட்ட அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நாங்க கேட்க போறோம். உங்ககிட்ட இருந்து அவர் என்ன கத்துக்கிட்டாரு? இல்ல என்ன ரொம்ப அட்மையர் பண்றாரு உங்ககிட்ட இருந்து அப்படின்னு நாங்க கேட்கணும். அந்த மாரி எல்லார்கிட்டயும் நாங்க இப்ப கேட்க போறோம். கேளு, கேளு. அ நீங்க சொல்லுங்க. ஆ. என்ன உங்க அம்மாச்சி கிட்ட உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? அவங்க கிட்ட இருந்து நீங்க ரொம்ப இன்ஸ்பைரிங்கா என்ன ஃபீல் பண்றீங்க? அவங்களோட பிரசன்ஸ் உங்க வாழ்க்கையில எவ்ளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்க ஒரு சொல்ல தெரியும். முடியுமா? நல்லா தெரியும்மா. ஏம்மா நீனு?
நீங்களே சொல்றீங்களா? நீ சொல்லுப்பா. இல்ல சின்ன வயசுலயே நிறைய வளர்த்தவங்க தானே. அவங்க அதான் சின்ன வயசுல இருந்து தமிழ் நிறைய சொல்லி கொடுத்தாங்க. ஓகே. அது தமிழ் சொல்லி கொடுத்தா எப்படி? யாரும் வீட்ல அடிக்க மாட்டாங்க சின்ன வயசுல. ம். ஆனா வந்துட்டு இப்ப இது இன்சென்டிவ் வைஸ்டு லேர்னிங் இருக்கும். நீ ஓகே. வந்துட்டு குரல் பாடம்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்பெஷல் ஸ்வீட் அப்படின்னு ம். இன்சென்டிவ் அது வந்துட்டு இப்ப கூட எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குது. அந்த மாதிரி இது பண்றது மிரட்டாம இந்த மாதிரி சொல்லி தரது. ம். அவங்க பயங்கர லைக் நிறைய வந்து லைஃப் லாஸ் இருந்தாலும் அவங்க டிஸ்ட்ராக்டடா வச்சுப்பாங்க அவங்கள. வந்துட்டு கோலம் அப்புறம் இந்த இது துணி பின்றது பின்றது. பின்றது செய்வேன், கோலமும் போடுவேங்கிறான். ஆமா. ஆனா ஒரு ஸ்டேட்ல வந்துட்டு சரி ரொம்ப அடிக்டடா இருக்காங்கன்னு நினைச்சோம். ஆனா லைக் அது வந்துட்டு இட் கீப்ஸ் ஹர் கோயிங். ம். சூப்பர். தேங்க்யூ. தேங்க்ஸ்ங்க ஷேர் பண்ணதுக்கு. மத்தவங்க கிட்டயும் கேட்கலாம் பாட்டி இப்போ. மோகன அவன் பிரியாக்கா. குழம்பு சொல்லுங்க. ஆ. குழம்பு? சொல் குழம்பு என்ன ம். காய் போட்டு வைக்க போறீங்கன்னு கேட்பான் சின்ன பையனா இருக்கும்போது. ம். என்ன காய் போட்டு வச்சுக்கிறீங்க அம்மாச்சி, என்ன ம். போட்டு வச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்பான் சின்ன ம். பையனா இருக்கும்போது. சரி, உனக்கு என்ன சரி. வேணும்னு சொல்லு, நான் அதையே செய்யறேன்னு சொல்லுவேன். அவன் சொல்றத கேட்டுட்டு அவங்க தாத்தா உடனே போய் வாங்கிட்டு வந்துருவாங்க. ஓ! சூப்பர், சூப்பர். சந்தோஷம். ம். சரி பாட்டி. நம்ம கேட்கலாமா? மத்தவங்க கிட்ட கேட்கலாமா இப்போ? கேளு கேளு. ம். மோகன பிரியாக்கா நீங்க சொல்றீங்களா? உங்களோட அம்மாவோட பிரசன்ஸ் எவ்ளோ இம்பார்ட்டன்ட் உங்க லைஃப்ல? அவங்க கிட்ட இருந்து நீங்க என்ன ரொம்ப அட்மையர் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு? அம்மாவோட பிரசன்ஸ் வந்து கண்டிப்பா எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் தான் இல்லையா? அதுல பாத்தீங்கன்னா எங்க அம்மா வந்து எல்லாரையும் சேர்த்து வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. டக்குன்னு ம். யாரையும் வந்து விட்டுற மாட்டாங்க. அவங்க என்னதான் ம். அவங்க சைட்ல இருந்து மிஸ்டேக்ஸோ இல்ல ஏதாவது பேசுறதோ இருந்தாலும் ம். அவங்களுக்கு வந்து விட முடியாது. அவங்கள எல்லா சொந்தத்தையும் இழுத்து பிடிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு ம். இது இருக்கு. இன்னொரு விஷயம் பார்த்தா ஆஹ் அவங்கள பிஸியா வச்சுக்குவாங்க. சும்மா உட்காரவும் மாட்டாங்க. ஏதாவது செஞ்சுட்டே இருப்பாங்க. நான் கூட கேட்பேன், காலையிலேயே சமையல் எல்லாம் முடிச்சுட்டா மதியம் கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காரலாம்ல அப்படின்னு. அப்ப மத்தியானம் சமைக்கலைன்னா நான் நேரத்துக்கு சும்மா உட்கார்ந்து இருக்கணும், எனக்கு போர் அடிக்கும். அதனால காலையில ஒரு தடவை செஞ்சு, மத்தியானம் ஒரு தடவை செஞ்சு, நைட்டும் செஞ்சு நம்ம யோசிக்கிறோம்ல கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேலை செஞ்சாதான் அவங்களுக்கு ரிலாக்ஸ். அவங்க நான் ம். செய்யாம உட்கார்ந்து இருந்தாதான் அவங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும். ஓகே, ஓகே. இந்த மாதிரி சூப்பர். விஷயங்கள்லாம் அவங்க கிட்ட இருந்து நம்ம நிறைய கத்துக்கணும். கத்துக்கணும். சூப்பர். ஓகே, ஓகே. தேங்க்ஸ்க்கா. தேங்க் யூ ஷேர் பண்ணதுக்கு. தேங்க்யூ. அகதீஷனா நீங்க சொல்றீங்களா? என்ன கோபிகா? கேளு கேளு அவங்க. ம். ஆ, நீங்க வீட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆ, அவங்க அவங்க அகதீஷ் அண்ணா அவங்களோட அம்மா நீங்க மியூட்ல இருக்கீங்கம்மா. நீங்க பேசுறது கேட்கல. கேட்க மாட்டேங்குதுங்க. ம். பண்றேன். ம். இப்ப ஆ, உன் பேர் என்னமா? என் பேர் கோபிகா. நீயும் எந்த பிளேஸ்ல இருக்க? நான் ஈரோட்ல இருக்கேங்க. ஓ, ஈரோடு நம்ம ஊர் தானே. அப்படியா? ஓகே, பாக்கலாம். தானே. ஓகே, ஓகே. நீங்க சொல்லுங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க, உங்களுக்கு எப்படின்னு. என்ன எனக்கு ஒன்றும் பேச, கோபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எல்லாத்துக்கும் அவங்க பிளேஸ் பிடிக்கும். ஆ. ஓகே, அவங்க கோபிச்செட்டிப்பாளையத்துல இருக்காங்க. உங்களுக்கு அவங்க பிளேஸ் ரொம்ப பிடிக்கும்னு ஓகே, ஓகே. சொல்றாங்க. சரி, ம். சரி. ஓகே, ஓகே. சூப்பர். பாட்டி பேசுனது பிடிச்சதா உங்களுக்கு? நல்லா இருக்கு. அவங்க நல்ல அந்த ஏஜ் என்ன அவங்களுக்கு? 87. அவங்க ரொம்ப நல்லா பேசினாங்க. அவங்க அத டீச்சரா வேற இருந்திருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு இயல்பா வருது. இப்ப நாங்களே முடியாது. அது ஹவுஸ் ஒய்ஃப் ஆனதுக்கு அப்புறம் நாங்களே இங்க பேசுறது. அதனால நாங்கெல்லாம் கொஞ்சம் பேசுறதெல்லாம் மறந்து நல்லா பேசினாங்க. கோழங்க நல்லா காட்டினாங்க. இன்னும் மெமரி இன்னும் அப்படியே வச்சிருக்காங்க பாரு. அதே ஒரு பெரிய விஷயம். பரவாயில்ல. ஆமா, ஆமா. தனுஷோட உங்களுக்கு
அனுசு அனுசு அவங்களோட பாட்டி அவரோட பாட்டி அவங்க. அப்பா அம்மா. அம்மாவோட அம்மாவா? இவங்க அதானு உங்க அப்பா வாங்க. ஹலோ, என் பொண்ணு பேரு எழில் அரசி. சரி சரி. ஓகே. சின்ன மக பேரு மலர் விழி. ஓ, சூப்பரா பேர் வச்சிருக்கீங்க. பெரிய பையன் பேரு அன்பு இளங்கோ. ரெண்டாவது பையன் கடைசி பையன் பேரு ரவிசங்கர். சரி. இவங்க அனுஷோட அப்பாவா? அகதீஷ்னா நீங்க சொல்றீங்களா? உங்களுக்கு உங்க அம்மா கிட்ட ரொம்ப பிடிச்ச கேரக்டர் என்னன்னு ஷேர் பண்ண முடியுமா? அம்மா என்ன சொல்றது, நல்லா வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. காலையில சீக்கிரமாவே எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. ரொம்ப எஃபிஷியன்ட்டா வேலை முடிச்சிருவாங்க. அப்புறம் எல்லாத்துக்கிட்ட எப்படி நல்லா பேசுறதுன்னு தெரியும். எனக்கு அவ்வளவா அவங்க மாதிரி பேச வராது. நல்லா பேசுவா. ஓ, சரி சரி. ஓகே ஓகேண்ணா, சூப்பர். பெரியவளை கேட்டு அவ எல்லாம் சொல்லிடுவா. இவன் அவெல்லாம் நோட் இல்ல. ஓகே ஓகே. அதிகம் நோட் பண்ண மாட்டான். அவனுக்கு ஏதாவது தேவைன்னா பாப்பா. சரி சரி. அதிகம் யோசிக்கிறது இல்ல. ஓகே ஓகே. ஓகேண்ணா, தேங்க்யூ ஷேர் பண்ணதுக்கு. தேங்க்யூ. பரவாயில்ல. ஒன்னு நான் மீட் பண்ணது பாட்டிய சூஸ்லி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நல்லாதான் இருந்துச்சு. சரிங்கம்மா. ஓகே. வசந்தி ஆண்டி, நீங்க சொல்றீங்களா? இப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? பாட்டி பேசுனது பிடிச்சதா? பாட்டி பேசுனது ரொம்ப பிடிச்சிருந்தது. பாட்டி மாதிரியே பிஸியா இருந்திருந்தோம்னா எந்த வயதும் தெரிஞ்சுக்காது. ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு அப்ப போர் அடிக்கிறதும் தெரியாது. நம்மளுக்கு ஹாப்பியா இருக்கலாம். கண்டிப்பா நல்லா இருந்துச்சு. ஓகேங்க ஆண்டி. என்ன அப்பெல்லாம் செல் இல்ல, டிவி இல்லையா, அதனால இந்த மாதிரி எல்லாம் மைண்ட் போச்சு. இப்ப உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு மைண்ட் பண்ண முடியாது. அதுதான் பெரிய வருத்தம். இது ஒரு நல்லதுதான். இருக்கையிலயும் உங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயா இருக்க முடியறது இல்ல. அது ஒரு வருத்தமா இருக்கு. ஓகேங்க ஆண்டி, தேங்க்யூ ஷேர் பண்ணதுக்கு. ஓகே, வேற யாருக்காவது ஏதாவது கேட்கணுமா? இல்ல, பாட்டி பேசுனது எப்படி இருந்தாங்க ஷேர் பண்ணணும்னா சொல்லுங்க. அப்பாட்ட பாலா பாட்டி அவங்க சொந்த ஊர் எந்த ஊர்னு சொன்னாங்க? பாட்டி நீங்க எந்த ஊருங்க சொந்த ஊரு? சொந்த ஊரு ஜெயங்கொண்டம். இந்த நெசவு பத்தி சொன்னீங்களா? ஜெயங்கொண்ட சோழபுரம். கங்கை கொண்ட சோழபுரங்களா, ஜெயங்கொண்ட சோழபுரம்? கங்கை கொண்ட சோழபுரம் கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கேன் பாட்டி. அதுக்கு பக்கத்துல தான் எங்க ஊரு. எங்க ஊரை தாண்டிதான் கங்கை அங்க பட்டு நெசவு நெய்வாங்களா? நாங்க கதர் நெசவு. நாங்க எங்க அப்பா அம்மா எல்லாமே பாரம்பரியமா நெசவு தொழில். கதர் நெசவு. நீங்க பட்டு போட்டு நினைக்கிறீங்க. நாங்க கதர் நெசவு, கதர் வேஷ்டி, அதே மாதிரி 80 100 நம்பர் சேலை, இந்த மாதிரி நெசவு தொழில இருந்து பாரம்பரியமா வந்து இப்ப ஜவுளி கடை தான் வச்சுக்கிறேன். கதர் கடை தான் வச்சிருக்கிறேங்க. நீங்க தார் சுத்துறத பத்தி எல்லாம் சொன்னீங்களா? எனக்கு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மாவோட அம்மா உங்களை மாதிரியே தார் சுத்துவாங்க. எங்க அம்மா தார் சுத்துவாங்க, பெரியமா. அவங்களோடயே அந்த வாசல்ல இருந்து நானும் விளையாண்டுட்டு அந்த நெசவு அதை பார்த்துட்டே வளர்ந்தவன் நானு. அதனோட கஷ்ட நஷ்டம் தெரியும்னு வச்சுங்களேன். உங்களுக்கு பட்டு நெசவு வந்து ஈஸியா இருக்குங்க. கதர் நூல் வந்து சீக்கிரம் நூல் இலை அந்து போயிரு. அது பாவு புனைச்சு அது நெய்யறதுங்கிறதெல்லாம் ரொம்ப பொறுமை வேணும். அதனால அந்த இது சின்ன வயசுல இருந்தே நான் பார்த்து வளர்ந்ததுங்க. நானும் ஆசைப்பட்டு தறியில நெசிருக்கிறேன், தார் சுத்தி இருக்கிறேன். அதனால அந்த நெசவுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச தொழில்னு வச்சுங்களேன். ரொம்ப சந்தோஷம் பாட்டி. அது எங்க மதர்லாம் வந்து டீச்சரா இருந்து அவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க. இப்ப அவங்க இல்ல பாருங்க. அவங்களும் உங்களை மாதிரியே இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க. நல்லா அவங்க எல்லாம் இப்ப இருந்திருந்தாலும் உங்களுக்கு எல்லாம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும்.
அந்த அளவுக்கு அவங்க பரவாயில்லையே. உழைப்புங்க, வீட்டு வேலை. 5 ம், பொண்ணுங்க. 5 பொண்ணுகளையுமே வளர்த்தி ம், ஆளாக்கி நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்து 5 ம், பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு பேரன் பேத்திகளுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சுட்டு உங்களை மாதிரியே ம். தான் நல்லா இருந்தாங்க. அவங்களும் டீச்சர் தான் வச்சுங்களேன். இப்ப வந்து அவங்க ஞாபகம் வருது. அதனால உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நீங்களாம் இந்த வயசுல இந்த அளவுக்கு இருக்கிறது ரொம்ப பெருமையா இருக்குது. நான் கொள்ளு பேத்தியே இருக்குப்பா எனக்கு. கொள்ளு பேத்தியா தான் 87 இருக்குது, வந்துருவாங்களேங்க. பரவாயில்ல, சந்தோஷங்க. வாழ்த்துப்பா, வாழ்த்து வாழ்த்து. ரைட்டுமா. பாட்டி உங்களை நாங்க நேர்ல வந்து பார்க்கலாமா? நாங்க எல்லாரும் உங்களை பார்க்க வரட்டுமா ஒரு நாள்? ஓகேவா? நேர்ல வந்து பார்க்க வரியா? ஆமா, உங்களை பார்க்கணும்னு இருக்கு. நீங்க வந்தா சொல்லி தருவீங்களா எப்படி பின்னுறது? எனக்கு தைக்க இது இது வந்து துணி வந்து அதை சொல்லி கொடுப்பீங்களா? நாங்க எல்லாருமே கூட வரோம் முடிஞ்சதுன்னா. உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க, நாங்க வரோம் உங்களை பார்க்க. ஓ, ஏமா நீ இதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு? கஷ்டம்லாம் இல்ல, உங்களை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு எங்களுக்கு. நீங்க எப்பயாவது சொல்லுங்க, ஓகேன்னா நாங்க உங்களை பார்க்க வரோம். திருச்சியில நாங்க இருக்கிறோம். இப்ப இருக்கிறேன், என் சின்ன மக வீட்டுல இருக்கிறேன் இப்ப. சரி. நீங்க எங்க இருந்தாலும் சரி. பெரிய பேரன் இவன் வந்து பெரிய பொண்ணோட பையன். ஓ, அவங்க வீட்டுக்கு வரட்டான்னு கேட்டாங்க. அதான்மா ஒரு நாள் வந்துட்டு போ. நாங்க வரோம் வரோம் வரோம். பாட்டியோட 90வது பிறந்த நாள் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணலாம். நாங்க வந்து அப்ப பாக்குறோம் உங்களை. ஓகேவா? 90வது பிறந்த நாள். 90வது பிறந்த நாள். ஏமா அது இன்னும் 3 வருஷம் இருக்குது. அதுக்குள்ள என்ன ஆகுது ஏதாவது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது சுகர் கிடையாது, பிபி கிடையாது. அவங்க எல்லாம் அந்த காலத்துல வாழ்ந்தவங்க தானே. அதனால சுகர் பிபி இல்லைன்னா நீங்க உறுதியா 100 வயசு வரைக்கும் இருப்பீங்கம்மா. என் வீட்டுக்காரருக்கு பொண்ணு பேரன் பேர்லாம் பாத்துக்கிறாங்க, நல்லபடியா உங்களை கவனிச்சுக்கிறாங்க. அந்த சந்தோஷமே வந்து உங்களை 100 வயசு வரைக்கும் கொண்டு போயிரு. இப்படி நல்லா பாத்துக்கிறாரு. அதுதான் அதுதான் கொடுத்து வச்சவங்க நீங்க. இந்த மனசு நீங்க அந்த நல்ல மனநிலை, சுற்றுப்புற சூழல், உங்க மருமகள், மக்கள், பேரம்பேத்தி எல்லாம் வந்து உங்களை நல்லபடியா வச்சிருந்தா தான் நீங்க இன்னைக்கு இந்த இடத்துல இப்படி பேச முடியும். இல்லைன்னா உங்களுடைய மனநிலை வந்து வேற மாதிரி போயிருக்கு, பேச முடியாது. பாதியை உள்ள வச்சுட்டு பாதி பேச முடியாது. அதனால அந்த வகையில வந்து நீங்க கொடுத்து வச்சவங்க. பரவாயில்ல, உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்த்துப்பா. சரிம்மா, சரி. வேற யாருக்காவது ஏதாவது சொல்லணும் இல்ல பாட்டி கிட்ட கேட்கணும்னா கேளுங்க. நம்ம அப்பா சொன்ன மாதிரி இந்த நெசவை பத்தி சொன்னதெல்லாம் ரொம்ப பிடிச்சது. இதெல்லாம் பழைய காலத்துக்கு கொண்டு போயிடுச்சு. தேங்க்ப்பா. ஆமாங்க, ஆமாங்க. நல்லாருமே நூல் சுத்தணுங்க. நெசவு சொன்னதையுமே நல்லா இருந்துச்சு. ஆமாம், இவங்க ஹோஸ்ட் வந்து இவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க மீட்டிங். சரி, நமக்கு பேசுறதுக்கு டைம், கேள்வி கேட்கறதுக்கு டைம் கொடுக்கும்போது பேசிக்கலாம் அப்படின்னு கடைசியா வெயிட் பண்ணலாம். நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது பழைய காலத்து ஞாபகம் வந்துருச்சு. ஜெயங்கொண்டத்து பக்கத்துல நம்ம அரியலூர் பக்கம் நம்ம ஒரு இன்ஜினியர் ஒருத்தர் அறிமுகமாயிருக்காருங்க. அவங்க பியூர் பட்டு சொந்தமா நெசவு நெய்யற இடத்துலயே நம்ம வாங்கிக்கலாங்க. கடைகளுக்கு போனோம்னா அது என்ன மேல 500-1000 ரூபாய் அதிகமா நமக்காக. அதனால அங்கதான் பியூர் பட்டு எடுக்கணும்னா அங்கதான் போய் எடுக்கலாம்னு இருக்கேன்னு வச்சுங்களா. சரி சரி சரி. வாழ்த்துப்பா. பாட்டி நீங்க வேற ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? கேளுங்கக்கா சசிகா. அதுதான் கேட்கணும்னு நினைச்சேன். ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஆமா, சொல்ல போற, நீ உன் குழந்தைங்களை நல்லா பாத்துக்க, மாமியார் நல்லா பாத்துக்க, மாமனார் நல்லா பாத்துக்க, நாத்தனாருக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சுக்க. யாருக்கிட்டையும் வம்பு வளர்க்காத இருக்கணும், நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லபடியா எல்லாம் செய்யணும். அவ்வளவுதான். சூப்பர். ஓகே பாட்டி, ரொம்ப நன்றி. நீங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் உங்களோட டைம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு. மத்தவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு எல்லாரும் உங்களோட அம்மாவோட குழந்தைங்களும் வந்து கலந்துக்கிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் வந்ததுக்கு. ரொம்ப நன்றிங்க பாட்டி. மறுபடியும் பார்க்கலாம்.
ரொம்ப மாமியார மாமனார நாத்தனாரெல்லாம் நல்லா பாத்துக்குங்க. ஓகே வராது. என்னென்ன செய்யணுமோ செஞ்சிருங்க. புரியுதா? ஓகே அவ்வளவுதான். வாழ்த்துமா. நன்றி.